பொலிட்டிக்கலில் வர ஐடியா ஏதாவது? யா ஷுர். நான் பார்ட்டி ஜாயின் பண்ணியாச்சு ஆல்ரெடி. அண்ட் அதோட ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த பார்ட்டியை அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் ஐ ஹவ் ஜாயின்ட் ஆல்ரெடி. த நியூஸ் வில் பி கமிங் சூன். ரொம்ப ஒரு ஃபேமஸான கட்சி தான் அது. அது வரைக்கும் இப்போதைக்கு என்னால் அதுதான் சொல்ல முடியும். பிகாஸ் அந்த பார்ட்டி ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணால் அது எனக்கு ப்ராப்பர் ரெஸ்பெக்டாக ஹானராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் ஃபேமஸான கட்சி தான். அந்த எந்த கட்சியில் நீங்கள் எழுதிருக்கீங்க? அது ஒரு தேசிய கட்சி நான் சொல்லலாம். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே ஃபார் நவ். சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து இப்போது கரெக்டாக வந்து நீங்கள் ஃபேன்ஸ் கூட வந்து விஜய் ஃபேன்ஸ் கூட வந்து சண்டை போட்டுருக்கீங்க. எதனால் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே இப்போ போகிறாங்க. எதனால் வந்து விஜய் டார்கெட் பண்ணுறீங்க? இல்லை, நான் விஜயை டார்கெட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லா விஷயத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறேன். அண்ட் கரெக்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நான் அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்கேன். நான் யாரும் ஒரு சைடில் இது வரைக்கும் நான் பிக் பண்ணதே இல்லை. பொலிட்டீஷியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சார் நல்லது பண்ணால் அவரை நான் பாராட்டியிருக்கேன். இபிஎஸ் சார் நல்லது பண்ணால் பாராட்டியிருக்கேன். இந்த சைக்ளோன் அப்போ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காரு சிட்டியை. ஸோ அண்ட் அதே மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் கவனக்குறைவால் ஏதாச்சும் விஷயம் மிஸ் பண்ணியிருந்தா அதையும் நான் வந்து எடுத்து வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். And when it comes to Vijay or Surya, nepotism, basically, இது ஒரு பெரிய டாபிக் இந்தியா லெவலில் போயிட்டுருக்கு ஆஃப்டர் தி டெத் ஆஃப் சுஷாந்த் சிங் ராஜ்புட். அண்ட் நானும் நெப்போட்டிசமால் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னமும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் தோ ஐ காட் அ ஸ்டாண்ட் ஆல்ரெடி, எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. ஏன் நம்ம தமிழ் கோலிவுட்டில் மட்டும் ஒருத்தர் வளர்ந்தால் அவங்கள எப்படி கீழே தள்ளணும்னு எல்லா சைடும் பார்க்குறாங்கங்கிறது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட குரூப், ஒரு குறிப்பிட்ட பீப்புள் மட்டும்தான் உள்ளே வரணும்னு எழுதி வச்சிருந்த சொத்து இல்லை இல்லையா கோலிவுட். எவ்ரிபடி கேன் கம். அண்ட் காலிவுட் இஸ் மெயின்லி ஃபார் தமிழ் பீப்புள் இல்லையா. தமிழ் பீப்புள் அங்கே உள்ளே வர விடாமல் என்ன கேம் நடக்குதுன்னு நானே இன்னும் ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியல. நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன், வாய்ஸ் ரைஸ் பண்ணுறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாவில் விஜய் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ்னே வந்து எக்ஸாக்டாக அவங்க ஃபேன்ஸ் கூட கிடையாது. எவ்ரி திங் இஸ் ஃபேக் ஐடி, ஃபேக் ப்ரொஃபைல். ஸோ யார் சொல்கிறா, யார் எழுதுனான்னு சொல்ல, நடுவில் வந்து சில எனிமீஸும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து திருப்பி விடுறாங்க நிறைய விஷயத்த. ஸோ as I already said, Vijay is my relative too, okayங்களா. ஸோ இது ஜஸ்ட் colleagues, we are all colleagues in the industry and we are fighting, we are competing, we are having a competition. ஸோ அதை பற்றி வாய்ஸ் ரைஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் கூட நடந்துச்சு இல்லையா. டிஆர் சாரே வெளியில் வந்து சொல்லியிருக்காரு எவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு உள்ள அப்படின்னு. 3ஆக பிரிஞ்சிருச்சு ப்ரொடியூசர் கவுன்சிலே. அந்த நிலைமையில் இருக்குது காலிவுட். ஸோ என்னால் முடிஞ்சதை நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணேன். என்ன மாதிரி பொண்ணுங்களும் மற்றவங்க உள்ளே வரும்போது தே ஷுடன்ட் ஃபேஸ் ஆல் தீஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லையா. அண்ட் விஷால் அவர் ஜெயிச்சு வின் பண்ணி வந்து நிறைய விஷயம் பண்ணார். இப்போ அவரையும் நிறைய ப்ராப்ளம்ஸில் போட்டு நிறைய பிரச்சனை. ஏன் இந்த மாதிரி ஒரு 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 சிஸ்டம் இருக்கீங்க? யாராச்சும் ஒருத்தர் நல்லது பண்ணால் ஏன் அவங்கள எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க? இல்லைனா வாய்ஸ் ரைஸ் பண்ணாலே எதுக்கு டார்கெட் ஆகுது? அந்த கேங் யாருன்னு இன்னும் நம்மளுக்கு தெரியல. ஸோ என்னோட லைஃப்பில், என்னோட ஜேர்னியில் எனக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் இருந்தால் நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ காலிவுட்டில் வந்து குரூப்பிசம் இருக்குது, மாஃபியா இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் என்ன டார்கெட் பண்ணும்போது நான் டிஃபெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவேன். அண்ட் நான் எல்லா உண்மையும் சொல்கிறதுனாலையும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அட்டாக் வந்து ஈஸியாகவும் இருக்குது. ஸோ இந்த உண்மையெல்லாம் எல்லாருக்குமே தெரியணும். எல்லாருமே வந்து அடிமையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. we need to rise up. so that's my point here. பார்ட்டியில் சேர்ந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியா ஆக்டிவாக போடுறீங்க. ஸோ டான்ஸ் வீடியோ இருக்குது. ஸோ அதில் வந்து 18 கண்டென்ட் வீடியோ. ஸோ அந்த டான்ஸ் பண்ணுறவரே அங்கே பின்னாடி தான் இருக்காரு. அதுதான் அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்லாம் போட்டு பண்ணுவீங்க. ஸோ கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் அது மாதிரிலாம் இருக்குமா? தொடர்ந்து நீங்கள் பண்ணுவீங்களா? நிறைய கட்சியிலேருந்து எனக்கு ஆஃபர் வரும்போது அவங்க கொடுத்த ஒரு கண்டிஷன் இதுதான். ஸோ டீசெண்டாக இருக்கணும், கெரியர் இது. ஐ வாண்ட் டு டூ அ சேஞ்ச். நான் என்னோடய கெரியர் பண்ண தான் போகிறேன். மேபி இந்த யங் ஏஜில் நான் பொலிட்டிக்ஸ்குள்ளே வந்தாலும் அதுக்காக நான் என் கெரியரை ஸ்டாப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்ஸ்குள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. அண்ட் எந்த லாலையும் வந்து பொலிட்டீஷியன் வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த கெரியர் பண்ணக்கூடாது, இப்படி எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படி கிடையவே கிடையாது. மேபி யாருமே பண்ணல. நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா, ஷீ வாஸ் லைக் அ ஹாட் பாம் இல்லையா. அதுக்கப்புறம் ஷீ கேம் இன் டு பாலிடிக்ஸ். மேபி நான் கெரியரும் பண்ணுவேன், பொலிட்டிக்ஸும் பண்ணுவேன். பிகாஸ் ஆக்டிங் ஹேஸ் பிகம் மை பேஷன் அண்ட் பேஷன் இஸ் இன் மை பிளட். அண்ட் நான் மேபி 90s 100 உயிரோடு இருந்தேன்னா எவ்வளோ சாவர வரைக்கும் ஐம் நாட் கோனா லீவ் திஸ் கெரியர். எல்லாருக்குமே அப்படி தான் இல்லையா. உங்கள் கெரியர் நீங்கள் எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ ஐம் கோனா கீப் டூயிங் மை கெரியர். அண்ட் பாலிடிக்ஸ் அது தடையாக இருக்க மாதிரி நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கட்சியும் நான் வந்து சூஸ் பண்ண மாட்டேன். பிக் பாஸ் ரீசெண்டாக பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க?
நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற ரியாலிட்டி இல்லை, நிறைய ரியாலிட்டி மிஸ் ஆகுது. நிறைய ஷோஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால வந்து நிறைய ரியாலிட்டி மிஸ் ஆகுது. அண்ட் ஜித்தன் ரமேஷ் வந்து எவிக்ட் அவங்க அந்த ஸ்டேஜ் வந்தப்போ அவங்களுக்கு நிறைய ஓட்ஸ் வாங்கினப்போ எல்லாரும் ப்ரைஸ் பண்ணிங்க மீடியா எல்லாமே. பட் இப்போ ஒரு டுபாகூர் எவிக்ட் ஆனதாக வந்து நியூஸ் வந்தப்போ அது நியாயம் இல்லை, அது இதுன்னு பெய்ட் மீடியா அண்ட் ஆர்மிஸ் நிறைய போயிட்டுருக்கு. மக்களுக்கு தெரியவங்க யாரை வச்சுக்கணும் வச்சுக்கக்கூடாது, யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கொஞ்சம் டைம் ஆனாலும் மக்களுக்கு நல்லாவே தெரியும். மக்கள் கரெக்டான தீர்ப்பு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் பாலாஜி முருகதாஸ் நல்லா ப்ளே பண்ணுறாரு. ஆக்சுவலி எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் உள்ள கிட்டத்தட்ட என்ன டார்கெட் கார்னர் பண்ணுற மாதிரி தான் அவருக்கும் போயிட்டுருக்கு. ஹீ இஸ் பீன் ஹேண்ட்லிங் இட் ஸ்ட்ராங். நல்ல பிளேயர் அவர். அண்ட் ஷிவானி பாவம் அந்த பொண்ணு சின்ன பொண்ணுன்னு நினைக்கிறேன், இப்போ தான் சீரியல்லாம் பண்ணி ரொம்ப யங் ஏஜில் வந்து கெரியர் பில்ட் பண்ண உள்ளே வரும்போது அவங்கள நிறைய பேர் ட்ரால் பண்ணி டிஃபேம் பண்ணி பண்ணும்போது இன்னும் படத்துலேயே நடிக்காத அந்த பொண்ணுக்கு இப்போயே கெரியர் ஸ்டாப் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ இந்த டிஃபேமிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. அது நான் என் கேஸ்லேருந்து தான் நான் பார்த்தேன். ஒருத்தரை வந்து இமேஜ் டவுன் பண்ணி பொய்யான விஷயமெல்லாம் எழுதி அவங்கள கம்ப்ளீட்டாக டிஃபேம் பண்ணி ஒர்க் வர விடாமல் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இங்கே போயிட்டு தான் இருக்குது. அதை பற்றி இனிமேட்டு யாரும் கவலைப்படக்கூடாது. வி ஷுட் ரைஸ் வாய்ஸ். அண்ட் வர எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பப்ளிக் கிடையாதுங்க. ஒருத்தர் போட்டியான ஃபீல்டு இது, ரொம்ப பொறாமை நிறைஞ்ச ஃபீல்ட். நம்மளுக்கு பிடிக்கலனாலே யாராச்சும் ஒருத்தர் ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுற போகிறாங்க. ஸோ அதை பற்றி பெருசாக பாதர் பண்ணக்கூடாது. வி ஷுட் ஜஸ்ட் கீப் கோயிங் இஸ் வாட் ஐ ஃபீல். 28 வருஷமாக அவர் அதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா எப்படி வந்து மீடியா வந்து இன்னமும் வந்து ஐ எம் அ வெரி பிக் ரஜினி ஃபேன். எனக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும். அவர் கூட ஒரு படம் நடிக்கிற மாதிரி இருந்து கைவிட்டு போனதுக்கும் நான் ரொம்ப வருந்திருக்கேன். பட் அவர் வந்து ஸ்டெப் எடுத்தாருன்னா மேபி இனிமேட் மீடியா அவர் வரப்போறாங்கிறத கவர் பண்ணுறதை நிறுத்திட்டு எப்போ அவர் வரேன்னு சொல்கிறாரோ அதை நீங்கள் கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் பீன் மோர் தென் 28 years. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 weeks முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணேன் ஐம் கோனா கம் இன் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஐம் கோனா அனௌன்ஸ். பட் நீங்கள் எல்லோரும் என்கிட்ட கேட்குறீங்க என்ன கட்சி என்ன இது. ஸோ ரஜினியை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நானே சொல்கிறேன் என்னதுன்னு. அவர் இன்வைட் பண்ணால் நான் ஜாயின் பண்ணலாம். பட் இப்போ நான் ஆல்ரெடி வேறு ஒரு கட்சி வந்து வி ஹேவ் பீன் ஆன் டாக்ஸ் அண்ட் வி ஹவ் ஃபிக்ஸ்ட் எவ்ரி திங். அண்ட் ஐ டோன்ட் நோ, மேபி அவர் ரொம்ப டைம் எடுக்கிறாரு நான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு ஹோப் இல்லை அவர் கட்சி ஆரம்பிப்பார். இல்லை, நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, என்னோட படம் ஃபஸ்ட்டு 8 தோட்டாக்கள் வந்தப்போ யாருக்குமே தெரியாது. நான் பப்ளிசைஸ் கூட பெருசாக பண்ணலை. நான் சைலண்ட்டாக அப்படியே படம் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் லாஸ்ட் இயர் நான் பண்ணுற படம்லாம் வெளியில் சொல்லும் போது நான் நிறைய பிரச்சனைக்கு தள்ளப்பட்டேன். நான் அந்த படத்துலேருந்து தூக்கப்பட்டேன், சீன்ஸ் எடிட் ஆச்சு. ஸோ ஐம் கீப்பிங் இட் சஸ்பென்ஸ் நவ். மேபி இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம கொஞ்சம் ரகசியமாக தான் எல்லா வேலையும் செய்யணும்னு நினைக்கிறேன். வெளியில் வரும்போது எல்லா ரிசல்ட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அண்ட் என் ப்ரொடக்ஷன் இல்லாமல் தனியாக தமிழில் நான் ஒரு 3 படம் போயிட்டு தான் இருக்குது. ஒரு 2 years அது போயிட்டு தான் இருக்குது. எல்லாமே பெரிய பட்ஜெட் மூவி. அது டைமோட பொறுமையோட கரெக்ட் டைமில் ரிலீஸ் ஆகும். எஸ்.